நாம் இன்று ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கிறோம். கடந்த சில மாதங்களில் கரூரில் நடந்த எதிர்க்கட்சியின் பெரிய கூட்டத்தில் ஏற்பட்ட கொடிய குவிப்பு அரசியல் நிலவரத்தை மாற்றியிருக்கிறது. இந்த சம்பவம் மக்கள் மனதில் உள்ள அச்சத்தை வெளிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் உயர்மட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள், தேர்தல் கணிப்புகள் மற்றும் ஊடக கவனம் தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிரான எதிர்மறை மனப்பான்மையை உருவாக்கியுள்ளது. இப்போது நாம் ஒரு புதிய பாதையை எடுத்துக்கொள்ள வேண்டும். நமது முதன்மை நோக்கம் மக்கள் நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும். இதற்காக நாங்கள் ஒரு தெளிவான மற்றும் திறந்த நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டும். உடனடி ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் சேவை வழங்கலில் விரைவான வெற்றிகளை அடைய வேண்டும். எனவே நாங்கள் ஒரு 7 மாத திட்டத்தை உருவாக்கியுள்ளோம். நிலைப்படுத்தவும் மற்றும் வலுப்படுத்தவும் என்ற திட்டம். முதலில் உடனடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இது நமது அரசாங்கத்தின் செயல்பாடுகளை மக்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தும். அடுத்ததாக நாங்கள் தெளிவான மற்றும் கணக்கிடக்கூடிய மாற்றங்களை செய்ய வேண்டும். இதற்கான அடிப்படையை உருவாக்கி நமது செயல்பாடுகளை நிறுவ வேண்டும். மூன்றாவது கட்டத்தில் நாங்கள் நமது நடவடிக்கைகளை நிலைத்து வைக்க வேண்டும். மக்கள் நம்பிக்கையை மீட்டெடுக்க நாங்கள் எவ்வாறு செயல்படுகிறோம் என்பதை அவர்கள் காண வேண்டும். நாங்கள் எளிதான மற்றும் தெளிவான முறைகளை பின்பற்ற வேண்டும். இது நமது அரசாங்கத்தின் செயல்பாடுகளை மக்களுக்கு அருகிலே கொண்டு செல்லும். நாம் எவ்வாறு செயல்படுகிறோம் என்பது முக்கியம். நாங்கள் திறந்த மற்றும் பொறுப்பான முறையில் செயல்பட வேண்டும். மக்கள் நம்பிக்கையை மீட்டெடுக்க நாங்கள் எளிமையான மற்றும் செயல்திறனான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். இது நமது அரசாங்கத்தை மக்களுக்கு மேலும் நெருக்கமாக்கும். இந்த அணுகுமுறை நமது அரசாங்கத்தின் பாதுகாப்பையும் செயல்திறனையும் அதிகரிக்கும். மக்கள் நம்மை நம்ப வேண்டும். அதற்காக நாங்கள் எளிமையான மற்றும் தெளிவான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்காக நாங்கள் நமது செயல்பாடுகளை மக்கள் முன்னிலையில் வெளிப்படுத்த வேண்டும். இப்பொழுது நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த புதிய பாதையை அடைந்தால் நமது மாநிலத்தின் எதிர்காலம் மேலும் பிரகாசமாக இருக்கும். நமது மக்கள் நம்பிக்கையை மீட்டெடுக்க நாங்கள் செயல்படுத்த வேண்டும்.